நைட் கிளாஸ் எவ்வளவு நைட் கிளாஸுகள் வியோஜிக்கிட்ட போனது எங்களுக்கு தெரியும். 10 மணி 12 மணி ஆகிட்டு பிள்ளைய காணலை. உம்மா கடவுளை நட்டு என்ன பிள்ளை காணலை. பிள்ளை வந்து என்னம்மா விளையாட்டு, அது ப்ராக்டிக்கல் இன்றைக்கு முடிஞ்சு. அப்போ ஆரோட பழகுறான்னு பார்த்து பழகும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். யாருக்கு சொன்னேன்? நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆக்களுக்கா சொன்னேன்? நாம் என்ன சொல்லணும்டா, ஷிஷ் அந்த ஆள் அங்குள் வாப்பாக்கு சமன், தாடி நிறைச்சவர் முதியவர், அவர் மௌலவி, தொப்பி தாடி ஜிப்பா வைத்தியம், அவர் மௌலவி. ஓ மௌலவி வானத்தால் விழுந்தா சந்தர்ப்பம் கிடைச்சா அவனும் ஆம்பிளை தான். எத்தனை உம்மா அப்பா மாற ஆம்பளையா இருந்துட்டாங்க, எத்தனை அங்கிள் மாற ஆம்பளையா இருந்துட்டாங்க, எத்தனை சொந்த வாப்பா ஆம்பளையா இருந்துட்டார். என்ன நீங்க என்ன சொல்றது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெத்த வாப்பாக்கு சொன்ன விஷயம் தெரியுமா? 10 வயசானா படுக்கையே பிரிக்க சொன்னாங்க. தூக்கத்தில் நீயாக இல்லை. உம்மாமார் பிள்ளைய 10 வயசு பிறகு பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது. தாத்தா தங்கச்சி 10 வயசு பிறகு ஒழுங்கா ஒன்றா தூங்கக்கூடாது. படுக்கையை பிரிக்க சொல்லுது இஸ்லாம். இது நாம சொல்றோம் அவர் அங்குள், இவர் அசரத்து, அவர் சேரு, இவர் மாமா. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 கோடி மௌலவிக்கு சமனான சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான் இருந்தாங்க. சொர்க்கத்தில் இருந்த ஆத நபியை வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில இருக்கிற நம்மளை உள்ள போகாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எங்க நிக்கணும்? என்ன தன்னம்பிக்கை இருக்கு நமக்கு? நானும் தங்க நீயும் தங்கம். ஷைத்தான் தங்கம் இல்லை தங்கம், கெடுத்துருவேன். முதல் நைட்டு கிளாஸு, லேட்டாகி வகுப்பு, இன்டிவிஜுவல் தனியாக வகுப்பு நடத்துறது, வணங்கிட்டா தனியான வகுப்பு எடுக்க விடுறது, கிளாஸுக்கு விடுறது வேணாம். தனியாக கூட வேணாம். ஒரு பெண் எப்பவுமே தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரா அல் அஹ்ஸாபில் 32வது வசனத்தில் வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்களே குலைந்து குலைந்து பேச வேண்டாம் என்கிறான். இது தேவையில்லாத கேள்விக்கு மௌலவிக்கு கோல் பண்ணி அந்த குளிப்புடி சட்டம் சம்பந்தமாக கேட்கணும். ஏன் உனக்கு மாப்பிள்ளை இல்லையா? மாப்பிள்ளை மௌலிகிட்ட கேட்டு உனக்கு சொல்ல மாட்டானா? இல்லாட்டி ஊரில் உலகத்தில் பொம்பளை மௌலவியாக்களை இல்லையா? அவர்கிட்ட கோல் பண்ணி வந்தரங்க சட்டத்தை கேட்டு அவர் 10 ரூபா சொல்லி மற நாளை 12 மணிக்கு அவன் கோல் பண்ணி இப்போ கிளியராண்டு கேட்பான். அவன் மற கிளியர் இப்போ பாய்வேன் மற எல்லாம் கிளியராகும். எல்லாம் ஃபோன் தானே, கூட்டி கொடுக்கறது காட்டி கொடுக்கறது எல்லாம் இந்த ஃபோன் தான். தயவு செஞ்சு நம்மளை நாங்கள் தான் பாதுகாக்கணும், நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் தான் பாதுகாக்கணும்.